வெல்தாய் வாழ்த்து. வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. அடுத்ததாக கெஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்காங்க. கெஸ்ட் இன்ட்ரடக்ஷனை பற்றி பேசணுன்னா எங்களுடைய இருவருமே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். நாங்கள் எல்லாருமே ஒரே ஃபோரமில் இருக்கோம். டிஜிட்டால்ன்ற ஒரு ஃபோரமில் மதன் அவர்கள் வந்து வைஸ் சேர்மனாக இருக்கார். வருண் அவரும் ஜிபிஎம் போர்டில் இருக்காங்க. அவங்கள பற்றி 2 பேரை பற்றியும் சொல்லணும்னா, வருணோட நீண்டகால நண்பர் எனக்கு. எஸ்ன்ற ஒரு இந்த மாதிரி நீங்கள்லாம் இப்படி தேடி இப்போ ஒரு கற்றலுக்காண்டி வந்திருக்கீங்களோ, இதே மாதிரி இடத்துல 2 பேரும் சந்தித்த நண்பர்கள் தான் நானும் மதன் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் எஸ்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்த நண்பர்கள் தான். ஒரு தொழிலை விட்டுட்டு எப்படி இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி ஒரு தேடலுக்காண்டி ஒரு அடுத்த லெவலுக்காண்டி போய் ஏதோ ஒரு கற்றுக்கொள்ளணும், நம்ம ஒரு சேஞ்சுக்காடாக மாறணும், நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கின்ற ஒரு தளத்துக்கு வந்த இடத்துல சந்தித்தது தான் எங்களுடைய நட்பு. அவங்க வந்து ஜீப்ரான்ற இன்றைக்கி ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. மதுரையிலேயே ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாடியே துவங்கப்பட்ட நிறுவனம். இன்றைக்கி வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால் இன்றைக்கி வடக்கடை டீ கடை மாதிரி நிறையா இருக்குது, தெருவுக்கு 4 இருக்குது. பட் அதெல்லாம் இல்லாதப்பயே யூனிக்காக மதுரையில் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான் ஜீப்ரான்ற கார்ப்பரேட் பிராண்டிங். அதுதான் அவங்களுடைய கோர் டேக்லைனு. அதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக செய்யக்கூடியவங்க, தொழிலையும் சரி மற்ற அவங்க சமுதாயத்தில் நிறைய சேவைகளும் செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் என்னுடைய நண்பர் வருண் வந்து டிஜிட்டலில் பெரும் பங்கு வகிச்சிட்ருக்காரு. வருணை வந்து நாங்கள் நிறைய விளையாட்டுக்கு சொல்லுவோம். ஆப்பிளில் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஆப்பிள் வாட்சாக இருக்கட்டும், அவர் உடம்புல எல்லாமே இருக்கும். ஆப்பிள் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் அவர் உடம்புல இருக்கும். ஆப்பிள் வாட்ச் வச்சுருப்பார், ஃபோன் வச்சுருப்பார், டேப் வச்சுருப்பார். ஸ்டீவ் ஜாப் அதுதான் சொல்ல வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸ்டீவ் ஜாப் இந்தியா மதுரையோட ஸ்டீவ் ஜாப்னு சொல்லலாம். இப்போ எனக்கே வந்து ஆப்பிளில் ஏதாவது ஒரு கனெக்டிங் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் புதுசாக என்ன ஆப் நல்லாயிருக்கும் அப்படின்னா வருண்கிட்ட கேட்டோம்னா உடனே ரிசல்ட் வந்துடும். அவர் வந்து ஒரு ரியல் சாட்ஜிபிடி எங்களுக்கெல்லாம் ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடியே தெரிந்த சாட்ஜிபிடி இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் எனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன்லேயும் சரி, ஒரு சின்ன மொபைல் ஆப்பில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது. வருணுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, எங்களுடைய ஒரு நிறுவனத்துக்காண்டி நாங்கள் ஒரு ஆப்பு டெவலப் பண்ணோம் அவர்கிட்ட. அப்போ வந்து நிறையா பேர்கிட்ட போகும்போது அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பெருசு ப்ராசஸ் அப்படின்னு. வருண்கிட்ட சும்மா ஃபோனில் தான் கேட்டேன், என்ன வருண் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் எப்பயுமே அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துருஞ்சி செஞ்சுருவோஞ்சி, இதை தவிர எதுவுமே பேச மாட்டார். ஆனால் அந்தளவுக்கு நல்ல நாலேஜபிள் பர்சன். அவர்கிட்ட வந்து நிறைய இன்புட் இன்றைக்கி வந்து எதிர்பார்க்குறோம். 2 பேரையும் வருக. ஏன்னா இந்த நேரத்தில் உங்களை சீஃப் கெஸ்ட்டாக வரவேற்கல அஸ் ஏ ஃப்ரெண்டாக நான் வந்து ரொம்ப பெருமையோடு இந்த தருணத்தை உங்களுக்கு அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து மதன் இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியோட அவேர்னஸ் பற்றி நம்மள்கிட்ட எடுத்துரைக்காண்டி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். திரும்ப எம்இசிக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தேன். திரும்பவும் இன்றைக்கி என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி. அப்போ பார்த்ததை விட இன்றைக்கி க்ரௌட் இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக நிறையா பேர் இருக்கீங்க, நல்லா க்ரோ ஆகிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கான் சார், தமீம் சார் 2 பேருமே நாங்கள் பேச வேண்டிய வேலையை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி சாட் ஜிபிடியில் அவர் ஒரு இன்ட்ரோ எடுத்து பேசிட்டார். சார் வந்து ஐடி இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி எல்லாம் பேசிட்டாங்க. ஸோ இந்த செஷன் நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஏன்னா 2 பேர் நானும் வரும் 2 பேரும் வரணும்னு சொன்னதுனால நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா, நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு கான்டெக்ட் செட்டிங், என்ன நடந்துகிட்ருக்கு, டிஜிட்டலாக என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிக்கிட்டு இருக்கிறோம், எதை நோக்கி போயிட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்டெக்ட் செட்டிங் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம்
ஏன்னா டெக்னாலஜி அவர் சார் சொன்னாங்க நாங்கள் 2 பேரும் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் அதை வந்து ஏற்றுக்கிறவே மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு தூங்கி எந்திரிக்கும் போது என்ன மாறி இருக்குன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது சார். அவ்வளோ இவல்யூஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, இதில் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லாருமே கற்றுக்குட்டி தான், எல்லாருமே இதில் போட்ட எல்லா கோட்டையும் அழிச்சிட்டோம். இப்போ ஐடியில் அவ்வளோ பெருசாக பண்ணோம், இவ்வளோ பெருசாக பச்சோம், எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு இப்போ திரும்ப ஜீரோலேருந்து எல்லாருமே கற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். இன்றைக்கி நீங்கள் ஏதாவது செஞ்சுருந்தீங்க, இது நான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு போகணுன்னு தான் நான்லாம் வந்திருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு கான்டெக்ட் செட் பண்ணிடுவேன், எப்படி இந்த இது நடந்துகிட்ருக்கு, என்ன நடந்துகிட்ருக்கு, எப்படி இது பிஸ்னஸோட இம்பாக்ட் இருக்க போகுதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து வருண் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் உங்களோட பிஸ்னஸில் இன்றைக்கி ஒரு டேக்அவே, இந்த செஷன் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, இந்த செஷன் முடிஞ்சு போகும்போது நீங்கள் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ரியல் டைமாக நீங்கள் எப்படி உங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டேக்அவே இருக்கிற மாதிரியானதை வருண் வந்து ப்ராக்டிக்கலாக காட்டுறதா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பேசிக்காக ஒரு இன்ட்ரொடக்ஷன்னு பார்த்தோன்னா, ஓகே, ஸோ நிறையா அந்த ஏஐன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நம்ம இப்போ கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அது வந்து ஒரு பெரிய ஒரு பஸ் வேர்டு, எல்லா இடத்துலையுமே இப்போ எங்கே போனாலும் கேட்குறோம். நிறையா ஜாப் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம், இந்த அளவுக்கு அதில் ஸ்கேல் பண்ணிடுறாங்க, இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். எவ்வளோ பேருக்கு ஏஐயோட இம்பேக்ட் இப்போ உங்கள் பிஸ்னஸில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இருக்கா? ஏஐயோட இம்பேக்ட் இருக்குது. வெரி குட், சரி, ஃபைன். ஸோ இந்த ஏஐ அப்படின்னா என்ன, அதில் இன்னும் நிறையா கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் இருக்கிற அந்த ஜார்கான்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் டவுன் பண்ணலாம். ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் தான். லாஸ்ட்டு ஒரு 1 வீக் முன்னாடி எஸ்ல யாராவது இதே ஹாலில் மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி சாரி, கொஞ்சம் ரெப்படிஷன் இருக்கும். ஸோ எல்எல்எம் அப்படின்னு ஒரு பேசிக்காக ஒரு லாங்குவேஜ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்எல்எம் அப்படின்றது என்னென்னா, ஆன் டாப் ஆஃப் இட், இந்த எல்எல்எம்க்கு மேலே தான் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஏஐ பிளாட்ஃபார்மும் ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த எல்எல்எம் அப்படின்றது என்னென்னா, நம்ம ரோபோ படத்தில் வந்து ரஜினி பண்ணுவார் இல்லையா, ஒரு புக்கை எடுத்து இப்படி ஸ்வைப் பண்ணுவார், உடனே அவருக்கு எல்லா நாலேஜுமே அந்த புக்கை பற்றின நாலேஜ் எல்லாம் அவருக்கு உள்ளே போயிடும். அந்த மாதிரி ஒரு பேஸ் மாடல் தான் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ன்றது. இது என்ன பண்ணுன்னா, இது வரைக்கும் இந்த உலகத்தில் இன்டர்நெட், கம்ப்யூட்டர் உருவாகி, இன்டர்நெட் உருவாகி, அதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் ஸ்டடி பண்ணி உள்வாங்கி அதுக்குள்ளே வச்சுருக்கோம். அதுதான் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்குமான பதில் எதுலேருந்து வரும்னா, அந்த மாடலில் இருந்து தான் எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ இதை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கறது யார் அப்படின்னா, இப்போ எப்படி மொபைல் ஃபோன்னு சொன்னோன்னா நமக்கு நிறையா மாடல் இருக்குது, ஐஃபோன் இருக்குது, சாம்சங் இருக்குது, நிறையா மாடல் ஃபோன் இருக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த ஏஐலேயும் நிறையா மாடல்ஸ் இருக்குது. அப்போ எல்லாமே நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்றது வந்து ஆன் டாப் ஆஃப் இட், இந்த எல்எல்எம்க்கு மேலே தான் இது எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ என்னென்ன ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சாட் ஜிபிடின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சாட் ஜிபிடி வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஜெமினைன்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது, அது வந்து கூகுள் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க, கூகுளோட டூல் அது. அப்புறம் கிளாடுன்னு ஒன்று இருக்குது, லாமா 3ன்னு ஒன்று இருக்குது, மெட்டாவோடது, இந்த ஃபேஸ்புக்கிலலாம் வருது இல்லையா, வாட்ஸ்அப்பில் கூட இப்போ ரவுண்டு போட்டு ஒரு ஏஐ வருது பார்த்துருக்கீங்களா? ஸோ அது பார்த்திங்கன்னா இதோடது லாமா பேஸ் பண்ணது. இப்போ டீப் சீக்குன்னு சொல்லி ஒரு சைனா பேஸ்டாக ஒரு இது இருக்குது. இது மாதிரி இதுலேயும் நிறையா டூல்ஸ் இருக்குது. அப்போ பேசிக்காக நீங்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா, எனக்கு என்ன தேவை, என் பிஸ்னஸ்க்கு என்ன தேவை, அது உங்களோட பர்சனல் க்ரோத்தாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் க்ரோத்தாக இருக்கலாம், அதுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, இந்த தேவைக்கு எந்த மாடல் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அது எங்கே தெரிஞ்சுக்கலான்னா, மறுபடியும் இங்கே பேசுகிற நீங்கள் கேட்க போகிற எல்லா கேள்வி, உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்டையும் திரும்ப இதில் கேட்டாலே பதில் சொல்லிடும். எனக்கு என்ன ஏஐ சூஸ் பண்ணணும்னு தெரியல, ஆனால் இதுதான் என் பிஸ்னஸ்ஸு, நான் இதெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் தான் எனக்கு தேவை அப்படின்னா அதுகிட்ட கேட்டால் அது சொல்லிடும். ஓகே, உனக்கு இதுதான் தேவை, என் பட்ஜெட் இவ்வளோ தான், நான் மாதம் இவ்வளோ தான் செலவு பண்ணலான்னு இருக்கேன், இல்லை எனக்கு பட்ஜெட்டே இல்லை, நான் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணலான்றதை அது சொல்லிடும். ஸோ நீங்கள் பேசிக்காக இதில் புரிஞ்சுக்கிற வேண்டியது, இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னால் என்ன, அதுக்கு மேலே ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த டூல்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம இன்றைக்கி பேசிக்காக பார்க்க போகிறது சாட் ஜிபிடி மட்டும் பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டூல் டைம் இருந்தால் மிச்ச டூல்ஸ் பார்க்குறதுக்கான சான்சஸ் இருந்தால் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போது நான் முதல் சொன்ன மாதிரி இந்த சாட் ஜிபிடி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாட் ஜிபிடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த கேஷுவல் யூசர், நீங்கள் ஒரு லைட் யூசர், ரொம்ப கேஷுவலாக இப்போ நான் ஒரு லெட்டர் டிராஃப்டிங், ஒரு மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறது, ஒரு ப்ரொப்போசல் ரெடி பண்ணுறது, இந்த லெவலில் தான் நான் என்னோடய யூசேஜ் இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் வந்து சாட் ஜிபிடி 3.5 ஃப்ரீலே யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக ஃப்ரீலே நம்ம பண்ணிக்கிற முடியும். ஃபியூ ரெஸ்ட்ரிக்டட் ப்ராம்ஸ், ஒரு 10-15 ப்ராம்ப்ட் வரைக்கும் கேட்க முடியும்னு நான் நினைக்கிறேன், அதுக்கு மேலே அது வராது.
அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் எனக்கு வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக ஒர்க் பண்ண போகிறேன், நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷன் ஒன்று இருக்குது GPT-4 டர்போன்னு சொல்லி, இல்லை நான் வந்து சாஃப்ட்வேரே நான் எனக்கு டெவலப் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன், கொஞ்சம் கோடிங்லாம் நான் இன்வால்வ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த வெர்ஷன் இருக்குது 4.5 அந்த மாதிரி எல்லாம். ஸோ இது வந்து இது எதுவுமே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி அப்படிலாம் வச்சுக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி இருக்குது, ChatGPTன்னு ஒரு டூல் இருக்குது, அது கீழே இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது, ஃபோன் மாதிரியே தான். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இப்போ ChatGPT அப்படின்றது ஒரு காமனாக நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் திரும்ப ChatGPT தான் சொல்ல போகிறேன், அது மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ ChatGPT அப்படின்னு ஒரு எவ்வளோ பேர் இங்கே ChatGPT யூஸ் பண்ணதில்லையா? ஓகே, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கூகுளில் போய் கேட்குறோம். இப்போ கூகுளில் போய் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூகுளில் போய் நான் வந்து ஒரு டூர் போகணும், கொடைக்கானல் போகணும், இல்லை நான் சிங்கப்பூர் போகணும், எனக்கு வந்து ஒரு ஐட்னரி கொடு, இல்லை நான் எங்கேயாவது தங்குறதுனா எங்கே தங்கலாம், என்ன சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூகுள்லேருந்து என்ன வரும்? ஜென்ரலாக நமக்கு நிறையா ரிசல்ட் வருமா? பேஜஸாக நமக்கு என்ன வரும்னா ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸில் நமக்கு வேணுங்கிறத போய் தேடி நம்ம எடுத்து பார்த்து நமக்கு வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணுவோம், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து சர்ச் இன்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, சர்ச் இன்ஜின்ட்டு. இந்த ஜிபிடிஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த சர்ச் இன்ஜின்ற கான்செப்ட் வந்து ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்குது. இந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் எல்லாருமே கூகுளில் தேடுறது இன்னுமே குறைச்சிட்டாங்க. எல்லாருமே எங்கே கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ஜிபிடிஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஸ்க் இன்ஜின் போயிட்டாங்க. அப்போ இதோட வேலை என்னென்னா, இது எப்படி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதே டூரிசம் இண்டஸ்ட்ரியை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்னோடய ஒய்ஃப் அப்புறம் என் பையன் நாங்கள் 3 பேர் போகலான் இருக்கோம் சிங்கப்பூருக்கு. நான் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து எனக்கு நான் நல்லா ஒரு லக்ஸுரியாக நான் தங்கணும்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃப் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஃபுட்டு எல்லாம் நல்லா விரும்புவாங்க, அவங்களுக்கு ஃபுட் விருப்பம் இருக்குது. என் பையனுக்கு வந்து கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் போகணும், இந்த ஏஜில் இருக்கான் அப்படின்னு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோன்னா கூகுளில் எப்படி தேட மாட்டோம் இல்லையா? கூகுளில் வந்து ஜென்ரலாக எனக்கு ஹோட்டல்ஸ் இது இங்கே இருக்குது, இந்த பட்ஜெட்டில் வேணும்னு தான் தேடுவோம். இந்த ஆஸ்க் இன்ஜினில் இந்த மாதிரி நம்ம தேடுவோம். எனக்கு வந்து என்னோட ரெக்குவயர்மெண்ட் இது, நாங்கள் இத்தனை பேர் போகிறோம், என்னோட பட்ஜெட் இது, என்னோட இந்த டேட் ஆஃப் ட்ராவல் வந்து இந்த டேட்டுன்ற மாதிரி இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதில் கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு தேவையான கிளியரான ஐட்னரியை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியே கொடுத்துரும். Day 1 நீங்கள் எங்கேருந்து புறப்படலாம், Day 2 நீங்கள் என்ன பண்ணணும், Day 3 என்ன பண்ணணும். இதில் என்னென்னா பியூட்டிஃபுல்லாக இவங்க எல்லாரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு என் தேவைக்கு ஏற்ற மாதிரியான சஜஷன், என் ஒய்ஃபுக்கு ஃபுட்னா அந்த ஃபுட் ரிலேட்டடான சஜஷன், என் பையனுக்கு விளையாட்டுனா அது ரிலேட்டடான சஜஷன், ரொம்ப கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு தேவையான பர்சனலைஸ்ட் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ நீங்கள் போய் தேடி அந்த மாதிரிலாம் நம்ம எந்த ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. இது வந்து ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் தான், ரொம்ப பேசிக். அதில் எவ்வளவோ பண்ண முடியும், ரொம்ப ஒரு 0.01 எக்ஸாம்பிள் தான் இது. அப்போ இந்த மாதிரியான ஒரு கஸ்டமைஸ் ஒரு ஐட்னரி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அது வித்தின் அ மினிட்ஸ் இப்படின்னு நீங்கள் ப்ராம்ப்ட் அடித்து இப்படி தட்டின நேரத்தில் உங்களுக்கு கொடுத்துரும். இதை நான் ட்ரையும் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒரு பியூட்டினா, அது என்ன சொல்லணும்னா, நீங்கள் போகிற நேரத்தில் கேட்காத இன்ஃபர்மேஷன், நீங்கள் போகிற நேரத்தில் என்ன கிளைமேட் கண்டிஷன் அங்கே இருக்கும், கொடை கொண்டு போங்க, அடிக்கடி சிங்கப்பூரில் மழை பெய்யும், இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டிப்ஸ் எல்லாம் கூட அது கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த ChatGPTன்னு இல்லை, ஃபார் இந்த ஏஐயோட ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன் டாப் ஆஃப் இட் இந்த ஜிபிடிக்கு மேலே சின்ன அதாவது இந்த ChatGPT மாதிரி ஒரு மாடல் இருக்குன்னா இந்த மாடலுக்கு மேலே குட்டி ஜிபிடிஸ் பில்டு பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து ஜிபிடின்னு சொல்லுவோம். இது எங்கே பார்க்கலான்னா, நீங்கள் ChatGPT வரும்னு உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டும்போது காட்டுவார். ChatGPT ப்ராம்ப்ட் அடிக்கிற இடத்துக்கு லெஃப்ட் சைடில், இது மொபைல் வியூக்கு இப்படி இருக்குது, பட் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி குட்டியாக ஜிபிடிஸ் இருக்கும். இதில் எல்லா உங்கள் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அது எல்லாத்துக்குமே இதில் பதில் இருக்குது. நீங்கள் என்ன இது வந்து எப்படி நான் இதோட இன்னும் நம்ம போகிற ஸ்லைட்ஸில் என்ன மாதிரிலாம் இதில் அஃபெக்ட் பண்ணுன்றதை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கேன்வா வந்து ஒரு ஜிபிடியாக பில்டு பண்ணியிருக்காங்க, லோகோ கிரியேட்டர்னு ஒரு ஜிபிடி இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ நான் வந்து ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு ஒரு ஜிபிடி இருக்கும், கைரேகை பார்த்து சொல்கிறதுக்கு ஜிபிடி இருக்கும். ஆன் டாப் ஆஃப் இட் இந்த ChatGPTக்கு மேலேயே அவங்க வந்து குட்டி ப்ரோக்ராம்ஸ் வந்து பில்டு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது வேறு எதுவும் பதில் சொல்லாது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லை. இதில் என்ன பியூட்டினா, இப்போ அடுத்த லெவலில் அவன் என்ன கொண்டு வந்துட்டான்னா, இதே மாதிரி ஜிபிடிஸை உங்கள் தேவைக்கு நீங்களே பில்டு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என் பிஸ்னஸ்க்கு எனக்கு ஒரு ஜிபிடி தேவை, இதுக்குள்ளே இந்த டேட்டாவை கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி இது அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஜிபிடிஸ்
நீங்களும் வந்து பில்டு பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடியில் அதை ஜிபிடின்னு சொல்லுவோம், ஜெமினையில் சொல்லும்போது ஜெம்முன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு பேர் தான் மாறும், மற்றபடி அந்த ஃபீச்சர் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ நாங்கள் வந்து டிசைனிங் கம்பெனி சொன்னாங்க இல்லையா, அப்போ எங்ககிட்ட வந்து 3 கண்டென்ட் ரைட்டர் இருந்தாங்க ஒர்க்கில். அப்புறம் எங்ககிட்ட வந்து ஸ்பெல்லிங் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு, ப்ரூஃப் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணிடுறோன்னா அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஜிபிடிஸாக மாற்றிட்டோம். இப்போ இந்த சாட் ஜிபிடி வந்ததுக்கப்புறம் கண்டென்ட் ரைட்டர் 3 பேர் இப்போ எங்கள் அந்த ரோல்லே இல்லை. அப்போ எங்கள் ஆஃபீஸில் என்ன ஆகிடுச்சுன்னா மிச்சம் 50 பேரும் கண்டென்ட் ரைட்டர் ஆகிட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதா? இது எப்படி வேலையை ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் பண்ணும். அப்போ நாங்கள் ஒரு ஸ்பெல் செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஜிபிடி உருவாக்கியிருக்கோம். அந்த ஜிபிடியில் என்ன பண்ணுவீங்கன்னா எந்த டிசைன் ஃபைலு வேர்டு நீங்கள் எது பண்ணாலும் அதுக்குள்ளே தூக்கி போட்டிங்கன்னா எங்கெங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, எங்கெங்கே கிராமர் மிஸ்டேக் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடும். திரும்ப நீங்கள் அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணி வாங்கலாம். அது தவிர வேறு எதுவும் அது பண்ணாது. இந்த மாதிரி உங்களோட தேவை, உங்களோட பிஸ்னஸ் தேவைகள், உங்களோட பர்சனல் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி சின்ன 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 ஜிபிடிஸ் ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லாமல் சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டர் எப்படி மனுஷங்கிட்ட பேசுகிறீங்களோ அந்த மாதிரி பேசியே உங்களால் உருவாக்க முடியும். ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு மனுஷன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா ஜிபிடிஸ், இந்த ஜிபிடிஸை ஃபுல்லாக லிங்க் பண்ண போகிறாங்க. ஃப்யூச்சர்னு நான் சொல்கிறது ரொம்பலாம் கிடையாது, இன்றைக்கி சாயந்தரம் நாளைக்கு அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க, வந்துருச்சு ஆல்ரெடி எல்லாமே. அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்கல்ல, இந்த ஜிபிடிஸை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஏஐ ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கம்பெனிஸ் எப்படி உருவாகிக்கிட்டு இருக்குன்னா ஒரு சிங்கிள் பர்சன் அவர்கிட்ட 100 ஏஐ ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஹீ இஸ் மேக்கிங் $1 மில்லியன். நம்மளோட கன்வென்ஷனல் மெத்தடில் உட்காந்து பழைய ட்ரேட் பண்ணுற இதெல்லாம் இப்பொழுதைக்கு ஓகே, பட் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உங்களோட கன்சியூமராக மாற 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 ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்கும். அன்டில் அதர் தேன் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட பிஸ்னஸ்க்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா அந்த ஏஐ ஏஜென்ட்டை பற்றி? ஒன்றும் டவுட் இல்லை. சரி, ஃபைனலாக கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். அப்போ இந்த ஏஐ ஏஜென்ட்டுன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறம் ஏஐ ஜென்ரலிஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஏஐ ஜென்ரலிஸ்ட்ன்றது என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் ஆஃபீஸில் கண்டென்ட் ரைட்டர் 3 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாருமே கண்டென்ட் ரைட்டர் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த டூல் அவங்களுக்கு தெரியுன்றனால. அப்போ இது மாதிரி தான் ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் இனிமேல் நீங்கள் வேலைக்கு யாராவது எடுத்தால் கூட அந்த பர்சன் எப்படி இருக்கணும்னா ஏஐ ஜென்ரலிஸ்ட்டாக இருக்கணும். முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு மார்க்கெட்டிங் ஜாபில் வர்றவருக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்போம் இல்லையா, ஒரு பேசிக் க்ரைட்டீரியா வந்து டிரைவிங் லைசன்ஸ் வைப்போம். இங்கிலீஷ் பேச தெரியுமான்னு கேட்போம். ஒவ்வொரு இது நார்த்தில் பேசுகிறாங்கன்னா ஹிந்தி தெரியுமா, அந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பேசிக் க்ரைட்டீரியா. இன்னுமே வேலைக்கு எடுக்கிறதா இருந்தால் ஏஐ ஜென்ரலிஸ்ட்டாக இருக்கியா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் உனக்கு தெரியுமா, இதெல்லாம் தெரியலனா அவரை வேலைக்கு நீங்கள் எடுக்கிறதே வந்து டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். இனி நம்மளால் சர்வேவே ஆக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ ஏஐ ஜென்ரலிஸ்ட்ன்றவர் யாருன்னா, இப்போ நான் சொன்ன ஜிபிடிஸ், இந்த சாட் ஜிபிடி மாதிரியான டூல்ஸு, இந்த ஏஐலலாம் கொஞ்சம் நல்லா சரளமாக வேலை பார்க்க தெரிஞ்சிருக்கணும், அதுக்கிட்ட கேள்வி கேட்க தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக அவ்வளோதான், கேள்வி கேட்க தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் போதும், யாருனாலும் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். எந்த விதமான ஸ்கில் செட்டும் இதுக்கு தேவையில்லை. ஸோ பேசிக்காக அந்த ப்ராம்ப்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாட் ஜிபிடியில் போய் எனக்கு இது வேணும், இப்போ சார் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டவுடனே அது அழகாக தமிழில் டிராஃப்ட் பண்ணி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அந்த ப்ராம்ப்ட் கேட்குற விதம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கு நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் எழுதும் போதே சும்மா நீங்கள் 1 லைனில் நீங்கள் வந்து ஒரு விஷயம் கேட்டு அந்த சாட் ஜிபிடினாலேயோ இல்லை ஜெமினைனாலேயோ ஒரு பதில் கொடுக்க முடியலை அப்படின்னா 100% மிஸ்டேக் வந்து நம்ம சைடு தான். நமக்கு கேட்க தெரிலன்னு அர்த்தம். அதுக்கிட்ட எல்லா பதிலும் இருக்குது. உங்கள்கிட்ட நீங்கள் கேட்ட பதில் வரலைன்னா நீங்கள் கேட்ட விதம் தான் தப்புன்னு அர்த்தம். நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பேசிக்கான ப்ராம்ப்டிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் நாங்கள் யூஸ் பண்ணுறது. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சாதாரணமாக அடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கும். ஸோ கான்டெக்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் ப்ராம்ப்ட் எழுதும் போதே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கான்டெக்ஸ்ட் வருண் உங்களுக்கு ப்ராம்ப்ட் எப்படி எழுதுறதுன்னு காட்டுவார். கான்டெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு ரோல் டெசிக்னேட் பண்ணணும். ரோல்னால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேள்வி, இப்போ வந்து நான் டூரிசம் பற்றி பேசினேன் இல்லையா, அப்போ வந்து ட்ராவல், நீ வந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ட்ராவல் அட்வைசர் அப்படின்னு உன்னை டிஃபைன் பண்ணிக்கோ அப்படின்றதான் ரோல். புரியுதா? ஃபஸ்ட்டு லைனில் நீ என்னவா இருக்கணும், நீ என்னவா அதோட மைண்டை நீங்கள் செட் பண்ணுறீங்க. நீ இந்த லெவலில் உன்னை வந்து இப்படி நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரோல், அது ரோல் டிஃபைன் பண்ணுறது. அப்புறம் அது என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்றது 2வது. 3வது இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் இமேஜை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டிங்கன்னா அது சம்மந்தம் இல்லாமல் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுவோம். இல்லை இமேஜ் ஜென்ரேட் பண்ண வேண்டிய இடத்துல டெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இல்லை எனக்கு நான் இமேஜ் தான் கேட்குறேன், இல்லை நான் வந்து டெக்ஸ்ட் தான் கேட்குறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ அது கொடுக்கணும்.
இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா அந்த டேட்டா செட்டை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்லேயே எடுத்துக்கோங்களேன். லாஸ்ட் இயரோட டேட்டா வச்சுருக்கீங்க, கஸ்டமர் டேட்டாவோ இல்லைனா சேல்ஸ் டேட்டாவோ அந்த மாதிரி ஒரு டேட்டா வச்சுருக்கீங்க. நீங்கள் கேள்வி அதிலிருந்து கேட்க போகிறீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை நீங்கள் வந்து உள்ள சோர்ஸாக அதுக்கிட்ட கொடுத்துடணும். அந்த டேட்டாவை கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து அது கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ டேட்டா இருந்தால் டேட்டா. கடைசியாக டோன். இந்த டோன் எப்படி இருக்கணும்? ப்ரொஃபஷ்னலாக இருக்கணுமா, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிற மாதிரி இருக்கணுமா, இல்லை ஆங்கிரியாக சொல்லணுமா? ஸோ அது என்ன அது என்ன டோனில் வேணுன்றதையும் நீங்கள் கேட்கணும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் எழுதும் போதே சும்மா ரைட் அ லெட்டர் ஃபார் மீ அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டே வந்து இன்னும் பெட்டர் அவுட்புட்டாக உங்களால் எடுத்துக்கிற முடியும். ஸோ இது சின்ன டிப்பு தான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ப்ளம்பிங் சர்வீஸ் கொட்டேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் மேபி அவங்க இந்த பிபிடி ஷேர் பண்ணாங்கன்னா நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறோன்னா, யூ கேன் ரன் அ ஸ்மால் ப்ளம்பிங் பிஸ்னஸ். யூ ரன் அ ஸ்மால் ப்ளம்பிங் பிஸ்னஸ், யூ நீட் டு சென்ட் சர்வீஸ் கோட் பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸுக்கு ஆஃப்டர் சைட் விசிட்டுக்கு அப்புறம். டிராஃப்ட் ப்ரொஃபஷனல் இமெயில் கண்டெய்னிங் சர்வீஸ் கோட். இதில் வந்து லாங்குவேஜ் வேணும்னா லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிளியராக என்ன வேணும், டோட்டல் அமௌண்ட் கோட், மெயின் சர்வீஸ் இன்க்ளூடட், கொட்டேஷன் வேலிட் 30 days, ப்ரொவைட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் ஷெடியூலிங் இதெல்லாம் கொடுத்துட்றோம். அப்புறம் கிளைண்ட்டோட நேம் கொடுத்துட்றீங்க, காஸ்ட் கொடுத்துறீங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துறீங்க. டோன் வந்து ப்ரொஃபஷனல், கிளியர் அண்ட் ட்ரஸ்ட் வர்தியாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. இந்த ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், 100% டைம் ஆகும். இதுக்கு நம்ம கொட்டேஷனே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நிறையா பேர் நினைப்போம் இல்லையா? அப்படி எவ்வளோ பேர் நினச்சிங்க? நான் நினச்சேன். சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் நம்ம எழுதிடுறோம். எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரொப்போசலை அது ரெடி பண்ணி கொடுக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ராம்ப்டையே ஒரு ஜிபிடியாக மாற்றிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? அடுத்த தடவை நீங்கள் வெறும் கஸ்டமரோட பேர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டு என்ன பட்ஜெட்டு என்ன மேட்ருன்றதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த ப்ராம்ப்ட் அடிக்கிற வேலை கிடையாது நமக்கு. கரெக்டாக அதை ஒரு குட்டி சாஃப்ட்வேர் ஆக்கிடுவீங்க, உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேராக. இதை மட்டும் நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கொட்டேஷன் வந்து இப்படின்றதுக்குள்ளே கிளியராக ரெடி ஆகி வந்துடும். இது வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான். ரொம்ப நான் சொன்ன பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இதோட இது வந்து இன்னும் பெருசாக இருக்குது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? சார் உட்காந்து கேளுங்க சார். சொல்லுங்கள் சார். சரிங்க சார். கஸ்டமைஸ்டாக கேட்குறாங்களா சார்? ஓகே. 3Dலேயே அதான் சார். இப்போ இதில் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும், வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும், ஒரு டாஸ்க்கை வந்து கொடுக்க முடியும். இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தேன், ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஏஐயில் இது பில்டு பண்ணியிருந்தார், ஜிபிடி வச்சு, சாட் ஜிபிடியில், பட் வேறு ஒரு ஆட்டோமேஷன் N8Nன்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது, அதில் பில்டு பண்ணியிருந்தார் ஆட்டோமேஷன். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து சும்மா ஒரு வாய்ஸ் நோட் தான் போடுவார். அந்த நம்பருக்கு வாய்ஸ் நோட் போட்டார்னா அதில் அவர் என்னெல்லாம் வேலை சொல்லியிருக்காரோ அந்தந்த டீமுக்கு கரெக்டாக வேலை போய் அசைன் ஆயிரும். நான் சொல்ல புரியுதா? நீங்கள் வாய்ஸ் நோட்டில் சும்மா ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லை நம்ம டீம்கிட்ட பேசி வாய்ஸ் நோட்டில் அனுப்புகிறோம்ல, இப்போ இதை பண்ணியிருப்பா, அதை பண்ணியிருப்பா, அக்கௌண்ட்ஸில் அதை கேளுப்பா, சேல்ஸுக்கு இது வேணால் போக சொல்லியிருப்பா, அங்கே போய் இப்படியே நம்ம எப்படி ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவோம், எப்படி நம்ம டீம் இதே மாதிரியே வாய்ஸ் நோட்டில் அனுப்புகிறாரு. அது 4-5 வேலையாக பிரிஞ்சு அங்கங்கே போய் உட்காந்துருது கரெக்டாக. அதே மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு கரெக்டாக அவர்கிட்ட ரிப்போர்ட் வந்துடுது. இப்போ என்ன அது மாதிரி இப்போ உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு இது வந்து நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ண சொல்லி கேட்குறீங்களா, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கே ப்ராசஸ் கேட்க போகிறீங்களா? தாராளமாக ஜென்ரேட். இமேஜெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். இமேஜெல்லாம் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணலாம், ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு அழகாக அவர் என்ன கிளைண்ட் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் அழகாக பண்ணலாம். ப்ராம்ப்ட் கூட அடிக்க தேவையில்லை, வாய்ஸ் நோட்லேயே நீங்கள் அனுப்புனீங்கனாலே அதுக்கே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ அதிலே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இமேஜெல்லாம் ஜென்ரேட் பண்ணலாம் சார், அதெல்லாம் ஒரு பெரிய இதே கிடையாது. இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்றும் டவுட் இல்லை. ஸோ இது கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் இம்பேக்ட் பண்ணுமா? பண்ணும். இதை நம்ம ஃபாலோ பண்ணல, இல்லைப்பா இதெல்லாம் நமக்கு ஆகாது, நம்ம வேலையை பார்ப்போம்னு நினச்சிங்கன்னா, உங்களோட காம்படிட்டர் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, இப்போ எப்படி ட்ரெண்ட் இருக்குன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆள் அவரை சுற்றி ஏஐ ஏஜென்ட்ஸு, ஒரு $1 மில்லியன் கம்பெனி, இந்த சினாரியோ நினச்சிக்கோங்க. இதில் என்ன பியூட்டினா, இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் யாருமே வந்து சிக் லீவ் போடுறது இல்லையா, ஹைக் கேட்குறது இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு நமக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ் எதுவுமே அது கிடையாது. ஸோ சார் எல்லா நேரமுமே ஒர்க் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா, உங்களோட காம்படிட்டராக ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார்னா உங்களோட எவ்வளவோ மடங்கு அவரால் காஸ்ட்டை கம்மி பண்ணி கொடுக்க முடியும்.
சார் ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின் சார். இந்த சாஃப்ட்வேர் எவ்வளோ காஸ்ட், நம்ம என்ன உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டு அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான். இது நாங்கள் பண்ணுறது இல்லை பேசிக்காக ஃபஸ்ட்டு. பட் ஆனால் என்ன நீங்கள் கேட்க போகிறீங்கன்னு அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கு முதல்ல எந்த டூலை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நான் ஒரு ஃபியூ அங்கங்கே பிச்சு ஒரு ஃபியூ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து சும்மா கட்டுக்கதை மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக, என்ன நடந்துட்டு இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. சார் அந்த வீடியோ ரமேஷ் சார் உங்களோடதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? லாஸ்ட்டு எம்இசிக்கு வந்தாங்க. லாஸ்ட்டு அதுக்கு போனேன் எப்போயோ உடலை வந்து நான் ஃபோட்டோ பார்த்தேன். இந்த டிஎம்ஜேன்னு இருக்குல்ல, ஓகே ஆடியோ இருக்குல்லண்ணே. அன்றைக்கி ஒரு கஸ்டமர் லேத் வச்சுருக்கார். அவர் வந்து எங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னார்னா, அவர் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போது அவர் சொன்னார், எவ்ரிடே நான் வேலைட்டை சரி பார்க்குறது ராத்திரி 11 மணிக்கு மேலே. நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள், நான் எப்போ பணம் போட்டிருக்கேன்னு. ஒவ்வொரு தடவையும் ராத்திரி 11 மணிக்கு மேலே தான் நான் பணம் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்கிறார். அப்போது ராத்திரி 11 மணிக்கு மேலே அவருக்கு பணம் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கார், அந்த மனநிலையில் இருக்கார். அந்த மனநிலையில் இருக்கிறவர்கிட்ட பணம் வாங்குறதுக்கு நாங்கள் அந்த ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அப்போது கரண்ட் கான்டெம்பரரி டெக்னாலஜிஸை உள்ள இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். கன்வீனியன்ட் மக்களுக்கு தேவை இருக்குது சார். நம்ம அந்த பாதையை வடிவமைச்சு கொடுத்தா நல்ல நிர்வாகம் நடக்கும். வணக்கம். இன்னைக்கு நம்முடைய ஷோனுடைய கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு வழியாக ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சூப்பர் நோவா நிறுவனத்துடைய கோ-ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மகரிஷி அவர்கள். ஹாய் சார். Hi, Mr. Gopinath. Thank you so much. Thanks for having me here. உங்கள் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? when did you guys born? 2022 மேல இன்கார்பரேட் பண்ணோம். அப்போ தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணோம். அப்போ வந்து அன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்துட்டு 2 இயர்ஸில் ஒரு 160 crore வேல்யூவேஷன் இருக்க கம்பெனியாக நாங்கள் வளர்ந்துருக்கோம். என்னோட பேக்ரவுண்ட் பற்றி ஓகே சார், 2 வருஷம் தான் சார், 160 கோடி சார். இவ்வளோ டிஸ்ரப்டிவாக வருது சார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தூங்கி எந்திரிச்சா இருக்க மாட்டோம் இண்டஸ்ட்ரியில், அந்த மாதிரி வருது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதனால கண்டிப்பான முறையில் கைண்ட் ரெக்வெஸ்ட், உங்களுக்கு பிடிக்கல கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏஐ ஜென்ரலிஸ்ட் ஆகுங்க. வாட்ஸ்அப்பில் இருக்குது, எல்லாத்துலேயுமே ஏஐ இருக்குது. அவர் சொல்லும் போது என்னென்னா, கஸ்டமர் வாங்க ரெடியாக இருக்கிறாங்க, நீங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கீங்களான்றது தான் கொஸ்டின். எந்த அளவுக்கு இப்போ நான் வாங்க ரெடியாக இருக்கேன், நீங்கள் எல்லா பேரும் ஃபோனில் ஜிபே வச்சுருக்கோம், ஆன்லைனில் இன்ஸ்டாவில் வர்றோம், ஃபேஸ்புக்கில் வர்றோம், யூடியூப்பில் வர்றோம், எல்லா இடத்துலையும் வர்றோம். உங்கள் ப்ராடக்ட்டும் உங்கள் சர்வீஸ் உங்கள் பிஸ்னஸ் அவைலபிளாக இருக்கா? எனக்கு 11 மணி தான் சார் கன்வீனியண்ட்டாக இருக்குது ராத்திரி. நீங்கள் இருக்கீங்களா அந்த நேரம் எனக்கு சர்வீஸ் பண்ண? இப்போ அதுதான் கொஸ்டின். அவர் சொல்கிறது லேத்தில் வச்சுருக்கிறவரே 11 மணிக்கு வர்றாரு. இப்போ அடுத்த ஜென்ரேஷனை யோசிச்சு பாருங்கள். பிள்ளைங்க பூரா இப்போ அதுலேருந்து தான் வர்றாங்க. அவங்களுக்கு யாருக்குமே கூகுளில் நேரில் போய் வாங்குறது எதுவுமே தெரியாது. எல்லாம் ஆன்லைனில் தான் பார்க்குறாங்க, ஆன்லைனில் தான் வாங்குறாங்க. அப்போ கஸ்டமர்லாம் அங்கே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கடையை அங்கே திறக்கிறோமா, அங்கேருந்து நம்ம சர்வீஸ் கொடுக்குறோமான்றதை திரும்ப உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. 800 cups a day robotic barista, revolutionizing coffee culture. Just 50 seconds to make is robot operated coffee shops. ஆளே இல்லை சார், 24 மணி நேரம் காஃபி ஷாப். நம்ம சைனாவில் வந்துருச்சு. இப்போ கூட யாரோ சைனா போயிட்டு வந்ததை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. சைனாவில் வந்துருச்சு. கண்டிப்பாக நம்ம ஊரில் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது சார். அது போடுங்க சார். இது ரொம்ப த்ரெட்டனிங்காக இருந்துச்சு எனக்கு. Some factories in China now operate in almost complete darkness. This is a dark factory, a fully automated manufacturing facility where AI-powered robots work with little to no lights. This particular one is Xiaomi's factory in Chengping, which produces 1 smartphone every second. The facility spans 81,000 square meters and can manufacture 10 million devices annually. From raw materials to final assembly, everything is handled by machines communicating in real time, self-adjusting while AI systems monitor for potential issues before they happen. These factories are able to operate in complete darkness thanks to technology like LiDAR and machine vision systems that allow robots to see and function precisely without bright lighting that would otherwise be required for a factory full of people. This represents the inevitable future of global manufacturing as AI adoption ramps up. A World Economic Forum study found that in manufacturing, almost half of all work hours are currently spent on manual tasks, with 35 to 50% of these jobs having high automation potential by 2035, as industrial robot costs are projected to fall by 65%.
ஸோ டார்க் ஃபேக்ட்ரிஸ் இந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. டார்க் ஃபேக்ட்ரிஸ் இப்போ பயங்கரமாக சைனாவில் வந்துட்டுருக்கு. ஆளுங்களே கிடையாது. ஆளுங்க இல்லைன்னா லைட்டு தேவையில்லை, ரோபோட்டுக்கு எதுவுமே தேவையில்லை, அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது. 24 மணி நேரமும் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு செகண்டுக்கு ஒரு ஃபோன் தயார் பண்ணுது. அப்போ அவ்வளோ ஹியூமனோட ஜாபும் அந்த இடத்துல வந்து லாஸ் ஆக போகுது இல்லையா? அதுக்காக புது ஜாப்ஸ் வரதான் போகுது. பட் இப்போ இந்த டிரான்சிஷனில் நம்ம இருக்கிறோம். அந்த டிரான்சிஷனில் நம்ம சர்வே ஆகணும்னா நான் வந்து ரொம்ப இந்த மாதிரி சைனா மாதிரி ஒரு டார்க் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க சொல்லலை. பட் ஆனால் அட்லீஸ்ட் நம்மளோட ப்ராசஸில் ஒரு சின்ன ஒரு ரோலில் ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த இடத்த வந்து ஒரு ஆள் இல்லாமல் அந்த வேலை அது செய்ய முடியுமா, அதை வந்து ஒரு ரோபோட்டாக மாற்ற முடியுமா, ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸாக மாற்ற முடியுமா, அதுக்கான டூல்ஸ் இருக்குது. எந்த நாலேஜும் இல்லாமல் கோடிங்கே தெரியாமல் நீங்கள் ஈஸியாக வந்து அதை பண்ண முடியும். ஸோ அதை நம்ம செய்கிறோமான்றது தான் கேள்வி. அதுக்கப்புறம் இது கூடால எலான் மஸ்க்கும் இதை பற்றி பேசினார். அப்போ இவ்வளோ தூரம் ஜாப் லாஸ் ஆகுது, உலகம் பூரா எல்லாருக்கும் வேலை போகுது, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவரும் அதை மென்ஷன் பண்ணார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு ஒன்று கொண்டு வாங்க, UBI அப்படின்னு சொல்லி. இப்போ அதுவுமே வேர்ல்டு வைடாக எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. என்னென்னா ஒரு ஹியூமன்னு பிறந்துட்டாலே நீ பேசிக்காக நீ வாழ்கிறதுக்கு உனக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துரும் கவர்மெண்ட்டே, அதை வச்சுக்கோ, நீ அதை வச்சு வாழ்ந்துக்கலாம் பேசிக்காக, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் உன் திறமை தான் அப்படின்ற மாதிரி. இந்த UBI இது வந்து எலான் மஸ்க்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டாரு. இப்போ லாஸ்ட் ஏப்ரலில் கோட்டாக் மஹேந்திராவோட உதய் சார் அந்த ஒரு வீடியோ மட்டும் சார் லாஸ்ட் அவங்க வந்து கோட்டாக் மஹேந்திராவோட ஃபவுண்டர் உதய்ன்னு சொல்லிட்டு, ஸோ அவர் அதே UBI பேசுகிறார். Which I believe is, I think we are moving to a world where more and more the chances of moving towards universal basic income is a very strong possibility. Every citizen will expect a minimum right to live, and there will be the state will have to ensure that at some நானும் வருணும் கூட பேசிட்டு இருந்தோம். இப்போ ஸ்கில் செட்லாம் happen in front of our lives. எல்லாமே நம்ம இதுலேயே எல்லாமே கேட்டு பண்ணுறாங்களே. இப்போ நமக்காவது ஓரளவுக்கு லாஜிக்காக திங்க் பண்ணுறோம், எல்லாமே தெரியுது. இப்போ அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் இதுலேயே கேட்டு கொடுத்தா அது கொடுக்குறது தான் சரி, அது கொடுக்குறது தான் தப்பு, எல்லாமே அது சொல்கிறது தான்ற மாதிரி ஆகிடுது. அப்போ ஸ்கில் செட்டை யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய எம்ப்ளாயீஸோட ஸ்கில் செட்டும் அந்தளவுக்கு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகும். இது எல்லாமே ஒரு கார்பரேட்டிசம் ஒரு மாதிரியான அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. பட் ஆனால் இதுதான் நடந்துகிட்ருக்கு. நம்ம இதில் தான் நம்ம சர்வைவ் ஆகணும், நம்மளும் இதில் தான் பிஸ்னஸ் பண்ணணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான அடாப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து கொண்டு போக தான் வேணும். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ப்ராக்டிக்கலாக வரும்னு ஒரு சில ப்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணி காட்டுவார். இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மேபி அந்த செஷனுக்கு அப்புறம் கூட நம்ம பேசலாம். தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருந்தது மதன், அருமையாக இருந்தது. ஒரு இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. நிறைய எல்லாரும் அப்படியே மிரட்சியாக இருக்காங்க, அப்படியே ஏதோ சொல்லிட்டு போகிறா அப்படியே. இதெல்லாம் இல்லை, இப்போ நீங்கள் வாட்டுக்கு பிளாக் டார்க் ஃபேக்ட்ரிலாம் சொல்லிட்டு போகிறீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்த செஷன் இன்னும் இது வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டாப்ல மதன், இப்படி தான் இருக்க போகுது. இனி அடுத்த அவர் தான் சொல்லிட்டார்ல 5 வருஷம் 10 வருஷம்லாம் இனி சொல்லவே முடியாது. நாளைக்கு கூட மாற்றம் ஆகலாம், அடுத்த இன்னொரு 2-3 நாளையில் கூட அதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான டெக்னாலஜி வேகம் வந்து நாங்கள் அந்த துறையில் இருக்கோம். நாங்கள் நிறைய அந்த ஃபோரமில் இருக்கிறனால நாங்களே கண்கூடாக பார்க்க இப்போ நாங்கள் டிஜிட்டலில் வந்து சங்கமம்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துவோம். அந்த ஈவெண்ட்டில் பேசப்படுற விஷயங்கள் முதல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு வரும். அங்கேருந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேசும்போது அதெல்லாம் பெரிய வியப்பாக இருக்கும். அடுத்த ஈவெண்ட் நடத்துகிறப்ப தான் அதெல்லாம் அவர் அந்த ஸ்பீக்கர் அதை வந்து அன்றைக்கி சொல்லிட்டு போனார். இப்போ அப்படிலாம் பார்க்கவே முடியல. அந்த ஈவெண்ட் பேசி அவர் ஸ்க்ரீனை விட்டு வெளியில் வரக்கு முன்னாடியே அன்றைக்கி நைட்டே நம்ம வந்து அந்த இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, மதுரையில் இருக்குன்ற மாதிரி எல்லாம் வந்துருச்சு. இதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம வருண் ஹேண்ட் ஹோல்டாக அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத சொல்ல போகிறாரு. வணக்கம். ஓகே, ஸோ இப்போது ChatGPT எத்தனை பேர் ஃபோனில் வச்சுருக்கீங்க? டெய்லி எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? ஓகே, பாதிக்கு ஆயிடுச்சு. ஓகே, எத்தனை பேர் பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க? ஓகே, ஃபைன். ஸோ இப்போது டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து முந்தி வந்து ஒரு லக்ஸரியாக இருந்துச்சு. இப்போ டெக்னாலஜி இஸ் நோ மோர் லக்ஸரி. இன்றைக்கி வந்து சர்வைவல் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரோம் நாங்கள் இப்போ. ஸோ டெக்னாலஜி இஸ் நோ மோர் லக்ஸரி, இட்ஸ் அ சர்வைவல். ஸோ இப்போ நீங்கள் எப்படி அதை வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிஸ்னஸோட க்ரோத் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே. ஓகே, ஸோ இப்போது ChatGPT ஓகே வெப் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ChatGPT வெப். ஓகே, ஃபைன். கிட்டத்தட்ட ரெண்டுமே சிமிலர் தான். ஸோ இப்போ இதில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. டெமோக்குள்ளே போயிடலாமா அப்படியே? ஓகே,
ஓகே, சாட் ஜிபிடியில் இப்போ நம்ம வந்து டே டு டே ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன மாதிரி அதில் வந்து கேள்வி கேட்கலாம், உங்களுடைய யூஸ் கேஸ் யாராவது ஒருத்தவங்களோடது சொல்ல முடியுமா? யாராவது யூஸ் பண்ணவங்க ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். இல்லை, சாட் ஜிபிடியில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்கள். ஓகே, கொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ எத்தனை பேர்கிட்ட ஒரு ஐடி டீம் அப்படின்ற மாதிரி இருக்குது? இல்லை யாராவது ஒருத்தவங்க சிஸ்டம் எப்பயுமே சிஸ்டமில் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் கேட்குறதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு யாராக இருக்கா? யாராவது பர்சன் வச்சுருக்கீங்களா? ஓகே, வெரி ஃபியூ. ஓகே, ஸோ இப்போ யார் இந்த வேலையை பார்க்குறா? இப்போ இந்த ஒர்க் இப்போ இதெல்லாம் இப்போ சொல்கிறாங்க, இப்போ ஒரு இன்வாய்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யார் நீங்களாக பண்ணுறீங்களா? செல்ஃப் ஓனர் பண்ணுறீங்களா? அது எத்தனை பேர் இருக்கீங்க இப்போது? ஓகே, அது கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போது சாட் ஜிபிடியில் வந்து இப்போது ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து இப்போது எல்லாரோட ப்ரொமோஷன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடைய ஒரு ப்ராம்ப்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ப்ராம்ப்ட்ன்றது இப்போ சார் சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ ப்ராம்ப்ட்ன்றது என்னென்னா ஜென்ரிக்காக அதை நீங்கள் எப்படி கேள்வி கேட்குறது தான். ஸோ இப்போது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட் இல்லை ஸோ உங்கள் கம்பெனியில், இப்போ நீங்கள் வந்து எப்படி ஒரு சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட்டில் நீங்கள் ஒரு இது க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை நீங்கள் ஒரு இதில் வந்து ஒரு போஸ்ட் போடணும்னா எப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இப்போ நான் ஆரம்பிக்கிறது எப்படின்னா, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணாதவங்களுக்கு தான் நம்ம மெயினாக வந்து இப்போ நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ இட் வில் பி வெரி பேசிக். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இது புரியும். நீங்கள் சாட் ஜிபிடி ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்ளி யூ கேன் ட்ரை இட் அவுட். நீங்கள் பாருங்கள், அப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபோன் எல்லோரும் எனக்கு தெரிஞ்ச எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருப்பீங்க. சாட் ஜிபிடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்த்துடலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ஆரம்பிக்கலாம்னா ப்ராப்ளி ஒரு பேசிக் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து எப்படி உங்கள் பிஸ்னஸுக்கு பண்ணலாம் இன்னும் ஒன்று ட்ரை பண்ணலாம். ஒரு ப்ராம்ப்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து ஒரு துணிக்கடை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? ஓகே, ஒரு துணிக்கடையில் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவுக்கு ஒரு போஸ்ட் பண்ணணும். ஸோ ப்ராம்ப்ட் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அவங்களுக்கு? ஸோ இது வந்து ஃபஸ்ட் என்ன சொல்கிறீங்க, இங்கே ஏற்கனவே வந்து சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட் அப்படின்றத ஒரு அதுக்கு சொல்லிடுவோம் நம்ம. ஸோ யூ ஆர் அ சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட். அதுக்கப்புறமேட்டு ஐ எம் ரன்னிங் எ ஷாப், ரீட்டைல் ஷாப். எந்த ஊர், இப்போ நான் வந்து எந்த ஊரும் இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை. ஸோ அப்போ அந்த ஜியோ லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது கொடுக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு ப்ரொமோஷன் வந்து ஒரு ஆஃபர் ரன் பண்ணுறோம்னா ஒரு போஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்மெண்ட்ஸ்னால் ஒரு சாரீ எடுத்துக்கலாம். ஒரு புது சாரீ வந்திருக்கு. ஸோ தர் இஸ் அ நியூ சாரீ. அதுக்கு ஒரு டிசைன் ஏதாவது ஒரு நேம் இருக்கும், ஏதாவது ஒரு நேம் சொல்லுங்கள் சாரீ. ஓகே, காஞ்சிபுரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஐ நீட் அ இன்ஸ்டாகிராம் போஸ்ட். டிசைன் இல்லை, கண்டென்ட் கூட போட்டுறோம். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கிரியேட் அ சோஷியல் மீடியா போஸ்ட். அந்த போஸ்ட்டுக்காக கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இப்போது அதில் வந்து இப்போ பியூர் சில்க், இந்த வைப்ரண்ட் இது எல்லாமே அவங்களாம் வந்து அதுவே எடுத்துக்கிடுச்சு ஃபுல்லாகவே. இப்போ இதே மாதிரி உங்களோட யூஎஸ்பி அதில் இருக்குன்னா நீங்களே அது முதல் சொல்லிடணும், எனக்கு இதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணு. இப்போ நீங்கள் வந்து மொட்டையாக தான் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரிக்காக சொல்லியிருக்கோம். அதனால் அதுவாக காஞ்சிபுரம் பட்டில் ஆன்லைனில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் இன்க்ராப் பண்ணி ஒரு க்ரியேட் வந்து பண்ணிருச்சு உங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து இதில் ஒரு டீட்டெயில் வேணும்னா அதையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? ஓகே ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடை பேர் சொல்லலை, அதனால் பார்த்தீங்கன்னா அது தெளிவாக வந்து கடை பேர் தெரியாதனால அங்கே நம்மளுக்கு வந்து கடை பேர் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, யார் ஷாப் நேம் அப்படின்றத அங்கே கொடுத்துருச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே வந்து உங்கள் கடை பேர், உங்கள் அட்ரஸ்ஸு, இது எல்லாமே வந்து அதில் ஆட் பண்ணணும் நம்ம ஃபுல்லாக. ஸோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இன்னும் இது வந்து ஒரு ஜென்ரிக் தான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வெர்ஷன் தான். இப்போ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணும் போது இதை ஸ்பெசிஃபிக்காக ட்ரில் டவுன் நம்ம வந்து பண்ணிகிட்டே போகலாம்.
ஓகே, இப்போ இதையே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இங்கிலீஷில் வந்திருக்கு, இப்போ தமிழில் வேணும்னா நீங்கள் தமிழில் கேட்டிங்கன்னா வேறு என்ன லாங்குவேஜ் கேட்டாலுமே அது உங்களுக்கு மாற்றிடும். இதை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும் வச்சுக்கோங்க. இதை எடுத்து நீங்கள் அதில் கொஞ்சம் விஷயங்கள் வந்து ஆட் பண்ணி எப்பயுமே போடுங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அது பார்க்க போதெல்லாம் இது பார்த்தாலே ஓகே இது வந்து ஒரு ஏஐயில் ஜென்ரேட் பண்ண கண்டென்ட் மாதிரி இருக்குன்ற ஒரு லெவலுக்கு இன்றைக்கே வந்துட்டாங்க நிறைய பேர். ஸோ உங்களுடைய கண்டென்ட் இப்போ 1-2 வார்த்தையை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா அப்போ ஒரு ஹியூமன் டச் வந்து இன்றைக்கி அதில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு டெம்ப்ளேட்டாக எடுத்துகிட்டு அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. ஓகே, இது வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் வந்து எனக்கு இதில் என்ன பண்ணலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு போஸ்ட்டுன்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணி பாருங்கள். இதில் இதே மாதிரி கிரியேட் மீ 1 வீக் போஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேஷ்டேக்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போக போக உங்களுக்கு அதை யூஸ் பண்ணால் தான் வரும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துடைய ஒரு ஐடியாவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருது. ஸோ இதை நீங்கள் எப்படின்றதோ உங்களுடைய டீம் கிட்ட இதை கொடுத்து அவங்கள வச்சு நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இதை பார்த்துருக்கோம். இதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் அடிக்கடி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்குறோம். ஸோ அப்போ அந்த கஸ்டமர்கிட்ட பேசுகிறதே நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட்டாகவே நீங்கள் வந்து ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்குள்ளே ஒன்று பார்த்துடலாமா? ஓகே, இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர்ஸ் வருது இல்லையா, உங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு ஆர்டர்ஸ் வருது. அந்த ஆர்டர்ஸுக்கு நீங்கள் ஒரு ரிப்ளை பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில். அது நீங்கள் ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமாக டைப் பண்ணி அனுப்புகிறீங்க ஒரு மாடலை. அதுக்கு நீங்கள் ஒரு ஃபார்மேட் வந்து ரெடி பண்ணலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் சர்டன் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது, லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதை வந்து நான் வச்சுருக்கேன்றதை அவங்களுக்கு சொல்லணும். உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் சொல்ல முடியுமா யாரா? இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் நீங்கள் வந்து இப்போ கஸ்டமர் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஒரு 5 ட்ரை ஃப்ரூட்ஸ் நேம் வச்சு நம்ம லிஸ்ட்டு ஒன்று போடலாம். ஓகே, இந்த ஒரு நிமிஷம் நம்ம ட்ரை ஃப்ரூட் போட்டுருவோம். மெசேஜ் ஃபார் கஸ்டமர் ஆன் ட்ரை ஃப்ரூட் ப்ராடக்ட் லிஸ்ட். ப்ராடக்ட் லிஸ்ட் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ட்ரை ஃப்ரூட்டில் ஒரு 3 சொல்லுங்கள். ஓகே, ஆல்மண்ட், பிஸ்தா அண்ட் கேஷ்யூ மட்டும் வச்சுக்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் எவ்வளோக்குள்ள இன்புட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ டீட்டெயில் தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஒரு ஆஃபர் மாதிரி வருது. இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஜென்ரிக்காக நீங்கள் அனுப்புறதுக்கு பதிலாக ஒரு கஸ்டமைஸ்டு டெம்ப்ளேட் மாதிரி அந்த புது ஸ்டாக் வந்திருக்கு, அதில் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு மட்டும் ஒரு டெம்ப்ளேட் நம்ம கேட்டிருக்கோம். அது கரெக்டாக போட்டுருப்பாருங்க. ஃப்ரெஷ் ஸ்டாக் அலர்ட், வி ஆர் ஹாப்பி டு இன்ஃபார்ம் யூ தட் ஃப்ரெஷ் ஸ்டாக் ப்ரீமியம் குவாலிட்டி அரைவல். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரிக்காக வெறும் அந்த ப்ராடக்ட் பேரை மட்டும் அனுப்புவீங்க. இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக நீங்கள் அனுப்பும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா, இது எப்பயுமே இதை நான் சொல்கிறேன் இல்லையா, இதை வந்து பார்த்துக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன சில டைம் வந்து வளவலனும் கொடுக்கும்போது அதெல்லாம் சில டைம் உங்களுக்கு தேவையான்றதை பார்த்துட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட இதில் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் நோட் பேடில் அதிலே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கஸ்டமர் கேட்குறாங்களா, உடனே அந்த நோட் பேடில் இருக்கிறத எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஸோ உங்களோட ப்ரொஃபஷ்னலாக வந்து இருக்கும். ஸோ உங்ககிட்ட என்ன பண்ணாலுமே ஒரு ப்ரொஃபஷ்னலாக ரிப்ளை வரும். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு வரும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து இப்போது சார் சொல்லியிருந்த இல்லையா மதன் சார், லெஃப்ட் சைடில் வந்து நிறைய ஜிபிடிஸ் இருக்குன்ட்டு அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் ஜிபிடிஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து ஏற்கனவே இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணி, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் ஆக்டர்ஸை இவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட்டாக வச்சுக்கோ, அப்போ அவங்கக்கிட்ட வந்து கேட்டால் அந்த சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட் மாதிரி பதில் சொல்லும். அதே மாதிரி இவங்க ஏற்கனவே நிறையா டூல்ஸ் வந்து அவங்களோடதை இதில் இன்கார்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இமேஜ் ஜென்ரேட்டர் பார்த்துக்கலாம்.
இதுவுமே ஒரு குட்டி குட்டி ஆப் மாதிரி, மினி ஆப் மாதிரி இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒருத்தவங்களோட ப்ராடக்டை உள்ள இன்டெகிரேட் பண்ணி அதில் நீங்கள் ரிவ்யூஸும் இருக்கும் இதில். ஓகே, இமேஜ் ஜென்ரேட்டர். இப்போ நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணோம், அதுக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுவோம் நம்ம கிரியேட் பண்ணதை வச்சு. எல்லாமே மொபைலில் ஈக்குவல் தான், ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறது பெட்டர்னு சொல்லி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள் எப்போயுமே. மொபைலில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு மாதிரி கண் வலிக்கிற மாதிரி வரும் சில பேருக்கு. ஸோ பெட்டர் ஃபார் ஸ்ட்ரெச்சபிள் இருக்கும். இல்லை நீங்கள் நிஜமாகவே உங்களுக்கு பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் அப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1 to 2 months நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுவீங்க, தென் ப்ராப்ளி யூல் அப்கிரேட் இட். அது கண்டென்ட் என்னெல்லாம் பொதுவாக வந்து ChatGPT வந்து மார்க்கெட்டிங் தாண்டி ஸ்ட்ராட்டஜிக்கே நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம் டே டு டேல. இப்போ அவர் உசேன் கேட்குறாரு பேக் கடைக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா லாஸ்ட் மந்த் ஏப்ரல் மாதம் நடந்த பேக்குகளுடைய சேல்ஸ், இப்போது அந்த ஸ்கூல் பேக்கு ஒரு 30 நம்பரு, சூட் கேஸு ஒரு 20 நம்பர் விற்றுருக்கு. இந்த டேட்டாவை கொடுத்து ஒரு அனலிஸ்டிக் ரிப்போர்ட் கேட்டால் ChatGPT எப்படி தரும்னு கூட பார்க்கலாம். ஏன்னா இதுதான் நீங்கள் நம்ம மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டூல் இருக்குது. ஸ்ட்ராட்டஜி இப்போ நாங்கள் எங்களுடைய ஆஃபீஸ், நாங்கள் இப்போ ஜாஸ் இன்ஃபோடெக் இருக்கோம். இப்போ இதில் ChatGPT வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறோம். முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்க ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டிராயிங் வரும். அந்த டிராயிங்கில் இப்போ இந்த ஒரு பில்டிங் இருக்குன்னா இந்த பில்டிங்கில் எங்கெங்கே கேமரா மார்க் பண்ணி மேனுவலாக மார்க் பண்ணி கொடுப்போம். ஒரு ஆர்கிடெக்ட்லேருந்து வர டிராயிங்கை உட்காந்து ஒருத்தர் மேனுவலாக மார்க் பண்ணணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு 5 ஃப்ளோருக்கு ஒரு 100 கேமரா 150 கேமரா மார்க் பண்ணுறத நான் பண்ணவே தேவையில்லை. அதுட்ட அந்த PDF ஃபைலில் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோரு இது ஒரு ஜுவல்லரி, இந்த ஜுவல்லரியில் வந்து அவங்க அந்த அந்த நார்த்தன் சைடில் வந்து டைமண்ட்ஸ் வைக்க போகிறாங்க, வெஸ்டர்ன் சைடில் வந்து பிளாட்டினம் வரப்போகுது, கேஷ் கவுண்டர் இங்கே இருக்குன்றத ப்ராம்ப்டை வந்து எழுதிட்டு 5 பேப்பர் இருக்க ஒரு ஃபைலை அட்டாச் பண்ணிட்டா எனக்கு க்ளீனாக வித்தின் எ செகண்டில் எனக்கு அழகாக கேமராவோட மார்க்கிங் வச்சு கையில் கொடுத்துருது. இதை நான் ப்ராப்பராக உட்காந்து நான் எனக்கு ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு டிராயிங் வந்துச்சுன்னா எனக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் ஆகும். இதை உட்காந்து நான் மார்க் பண்ணணும், ஒரு பென்சிலில் மார்க் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் இருக்க CAD டிசைனர்கிட்ட போகும், அவங்க அதை உட்காந்து மார்க் பண்ணணும். எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபைல் வந்துட்டு வெளியில் போய் ஆர்கிடெக்கிட்ட போகிறதுக்கே ஒரு நாள் ஆகும். நான் கமிட் பண்ணுறது ஒரு நாள். ஆனால் இன்றைக்கி இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த ஃபைல் 5 ஃபைல் வந்துருச்சு. இவர் சொன்ன மாதிரி ப்ராம்ப்ட் எழுதி வச்சுட்டோம். அது நகைக்கடையாக டெக்ஸ்டைல்ஸ் வருமா. இப்போ ரீட்டைல் உதாரணத்துக்கு நாங்கள் ராஜ்மஹால் ஜுவல்லரி பண்ணோம், 160 கேமரா உள்ளுக்குள்ளே. இந்த 160 கேமரா மார்க்கிங் பண்ணி கொடுக்குறதுக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு 2 நாள் ஆயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும் பென்சிலில் பேனால், அப்புறம் அந்த CAD-ல ஒர்க் பண்ணுறவங்க அதை மார்க்கிங் பண்ணுவாங்க. இப்போ ChatGPT-ல அந்த PDF ஃபைலை கொடுக்குறோம், ஒவ்வொரு ஃப்ளோர் வைஸாக சொல்கிறோம். பேஸ்மெண்ட்டில் வந்து பார்க்கிங்கு, இங்கே ஜென்செட் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கஸ்டமர் என்ட்ரி ஏரியா, இங்கே வந்து கேஷ் இந்தந்த இடத்துல கேஷ் கவுண்டர்ஸ் வரப்போகுது, செகண்ட் ஃப்ளோரில் என்னென்ன ஜுவல்லரிஸ் வரப்போகுது, இதை தான் நாங்கள் சொல்லிக்கிறோம். இதெல்லாம் ப்ராம்ப்ட் அது ஆல்ரெடி அந்த டிராயிங்லேயே இருக்கும். இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டா அழகாக போட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா என்ன ஸ்பெக் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி காம்படேட்டர் வேலையில் வெறும் நீங்கள் ஒரு கொட்டேஷன் ஒரு பக்கத்தை மட்டும் கொண்டுட்டு போய் உட்காந்தோம்னா அவுடேட்டட், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ChatGPT அடுத்த கேள்வி கேட்குது, நீங்கள் யூஸ் பண்ண போகிற மாடல் நம்பரை சொல்லு, நான் அதுக்கு வந்து இது செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்கிறேன்னு சொல்லுது. நான் இப்போ அங்கே போடக்கூடிய அந்த கேமராவோட மாடல் நம்பரை கொடுத்துட்றேன். அது எனக்கு டீட்டெயிலாக கொடுக்குது. NVR மாடல் நம்பர், DVR மாடல் நம்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேண்ட்வித் கால்குலேட் பண்ணுது. 140 கேமராவுக்கு எத்தனை வாட்ஸ் வரும், ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் ஓடுன்னு முதற்கொண்டு அந்த பேப்பரில் வந்துருச்சு. இப்போ ஒரு கொட்டேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இவ்வளோ டீட்டெயிலாக அடுத்தது அதுவே அடுத்து சொல்லுது, இங்கே லோக்கலில் நிறைய காம்படிஷன் இருக்குது, ஆன்லைன் காம்படிஷன் இருக்குது, நீ போய் என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பேசணுன்றதையும் கடைசி பக்கத்தில் இருக்குது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பெய்டு ஃப்ரீயை தாண்டி ஒரு 1500 அதுக்காண்டி நான் மாதம் செலவழிக்கிறேன். அதுலேருந்து எனக்கு எவ்வளோ டேட்டா வருது பாருங்கள். வந்து நார்மலாக ஒரு கஸ்டமர்கிட்ட போகும்போது ஒரு கொட்டேஷன் பேப்பர்னு சும்மா பிளாங்காக இருக்கும், குவான்டிட்டி இருக்கும். இன்றைக்கி பின்னாடி 8 பக்கம் இருக்குது. 8 பக்கத்தை கஸ்டமரே பெரட்டி பார்த்துட்டு சொல்கிறாரு. கடைசி அது ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பேசுகிறதுக்கு ஒரு 4 பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, நீ கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணு, ஆன்லைனில் வாங்குறதுக்கும் உனக்கும் ப்ரோ கான்ஸ்ன்னு போட்டு, நீ வந்து வெறும் 1.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அந்த கஸ்டமருக்கும் உனக்கும். சர்வீஸ்ன்னு கூப்பிட்டா வித்தின் ஒரு 2 hours 3 hours உன்னால் ரீச் பண்ணிட முடியும். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் நீ என்ன பேசணும் கொண்டு பாயிண்ட் வந்துடுச்சு. இப்போ வெறும் இன்றைக்கி ChatGPT வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு மார்க்கெட்டிங்கை தாண்டி நம்மளுடைய நிறுவனத்துக்கான டே டு டே ஒவ்வொரு கேஸையும் நீங்கள் உள்ளே கொடுத்து வாங்கலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம். இப்போ நண்பர் வந்து பேக்கு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா லாஸ்ட் 1 month என்ன பிஸ்னஸ் நடந்துச்சு, பேகு லேடிஸ் ஹேண்ட்பேக் எத்தனை விற்றுச்சு,
ஸ்கூல் பேக் எத்தனை விற்றுச்சு, அப்போ இந்த மாதம் நான் என்ன செய்யணும் என்னன்னு நீங்கள் அதுக்கு அந்த குவான்டிட்டி மட்டும் கொடுங்க, ஸ்ட்ராட்டஜி அது சொல்லும். இந்த மாதம் இந்தியாவில் ஸ்கூல் ஓப்பனா இப்போ நீங்கள் ஸ்கூல் பேக்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் என்ன ஆஃபர் போடலான்னு கேளுங்க. இப்போ நாங்கள் ஒரு மார்ச்சில் வந்து ஒரு டேட்டா எடுத்து போட்டோம். லாஸ்ட் இயர் ஏஎம்சி கொடுத்தவங்க எத்தனை பேர், இந்த வருஷம் அவங்களுக்கு வேல்யூ ஆட் அழகாக இருக்குது. யாருமே யூனிக்காக காம்படேட்டர் பண்ணாத சில ஆட் ஆன் ஃபியூச்சர்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம இப்போ உங்களுடைய இங்கே இருக்கவங்க நிறையா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கேஸ் ஸ்டடி லைவாக சொன்னீங்கன்னா வருண் வந்து அதுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லிடுவார். மதுரையில் வந்து இவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மதுரையில் காம்படேட்டரே கிடையாது. இவருடைய பிஸ்னஸ் வந்து ஒரு யூனிக்கான பிஸ்னஸ். இவர் வந்து ஒரு வாவ் கிரியேட் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? ஓகே, கஸ்டமருக்கு வந்து ஒரு வாவ் கிரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? ஏன்னா இப்போ சொன்னார் பார்த்தீங்களா இவ்வளோ நேரம், இதுதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ நம்ம பேசுகிறது பார்க்குறது எல்லாமே பேசிக் தான், இவர் அட்வான்ஸ் லெவலில் இருக்கார் இவர். ஸோ இவர் ஏற்கனவே ChatGPT குரு ஆகிட்டார் இவர். ஏன்னா யூஸ் பண்ண நம்மளுக்கு அவ்வளோ டேட்டா அதில் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இவர் இப்போ ஆரம்பிக்கலை, இவர் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறாரு? 2 இயர்ஸாக பண்ணுறாரு. ஸோ அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு கேட்பீங்க, அப்புறம் இதை மட்டும் கேட்டால் என்ன, இன்னும் வேறு கேட்கலான்றது. அப்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவுட்புட் எடுக்க முடியும். இது சிம்பிளானா இது வந்து ஒரு பிரெயின் மாதிரி தான், ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பிரெயின் தான் வந்து ChatGPT. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? ஒரு சாதாரண விஷயம் கேட்பீங்களா, இல்லை ஒரு கஷ்டமான விஷயம் கேட்கலாமா? ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்க தான் உங்களோட அந்த கேள்வியே மாறும் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம், இப்போ சார் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க, இப்போ இதை நீங்கள் வேணும்னா இப்போ இது கூட இன்புட் கொடுக்கணும். இப்போ சொன்னார் இல்லையா, இவருக்கு எனக்கு இத்தனை ஃப்ளோருக்கு இவ்வளோ வேலை நடக்கணும்னா அதுக்கு ஒரு PDF கொடுத்துருக்காரு, அந்த ப்ராம்ப்ட் எழுதியிருக்காரு, அதை கரெக்டான கேள்வி கேட்டிருக்காரு அதுகிட்ட. ஸோ அது கூட ரிக்வயர் டாக்குமெண்ட்டும் கொடுக்கணும், நம்மளுக்கு என்ன வேணுன்றத கிளாரிட்டி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கணும். ஸோ நீங்கள் எல்லாருமே ஜென்ரலாக தான் கேள்வி கேட்குறீங்க ஃபஸ்ட்டு. அப்போ அதை பிரேக் டவுன் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும், என்கிட்ட என்ன இருக்குது ஃபஸ்ட்டு அதை எழுதுங்க, எனக்கு என்ன வேணுன்றதை எழுதுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இதை என்ன பண்ணலாம், இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை எனக்கு இன்புட்டாக ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எனக்கு கொடுக்கணும் எனக்கு ஃபுல்லாக. அப்போ இதெல்லாம் எனக்கு கலெக்ட் பண்ணி, இல்லை உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு PDF-ஆவோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டாவோ உங்கள்கிட்ட இருக்குன்னா அதையுமே இதில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஒரு ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு சஜஷன் எடுக்கலாம், எல்லாமே பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரா, ஒரு கஃபே, ஓகே, ரெஸ்டாரண்ட் ஒரு கஃபே இருக்குது. ஸோ இப்போ இந்த கஃபேவை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ அந்த கஃபேயோட லொக்கேஷன் என்ன, அதோட என்ன பிராண்டு, என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இதுக்குடைய காம்படிட்டர் யார், ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் அதை கொடுத்து, நான் இதை வந்து இன்னொரு 6 மாதத்தில் எனக்கு இதோட டேர்ன் ஓவர் எவ்வளோ வந்துட்டுருக்கு, இதை நான் இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த கேள்வியே பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 லைனுக்கு இருக்கும். 2-3 டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே யூஸ் பண்ணுற ஃப்ளையர்ஸு, ப்ரமோஷனு, உங்களோட வெப்சைட் லிங்காக இருக்கலாம், உங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு எனக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு அப்டேட் கொடுன்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு 100% உங்களுக்கு தேவைப்படுற அவுட்புட் வரும். இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம கேட்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் தான், ஒரு ஜென்ரலாக கேட்குறேன், ஜென்ரலாக கொடுக்குது, இவ்வளோதான். ப்ராம்ப்ட்ன்றது எப்படின்னா ஒரு கன்சல்டன்ட், ஒரு சீனியரோட, ஒரு எக்ஸ்பர்ட்டோட உட்காந்து பேசுகிற மாதிரி தான். நீங்கள் அது இங்கிலீஷில் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ வைகை அப்துல்லா அண்ணன் டீ கடை வச்சுருக்காரு, ஓப்லாபடி தெரியல டீ கடை இருக்குது, இத்தனை வருஷமாக இருந்தார், பக்கத்துலேயே அம்மன் ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு. இன்றைக்கி அவருக்கு ஒரு 5 லிட்டரு குறைஞ்சிருச்சுன்னா அவருக்கு என்ன ஃபீலிங் இருக்கும், அம்மன் வந்ததுனால நம்மளுக்கு குறைஞ்சிருச்சா கேட்கலாம், அதிலே தாராளமாக கேட்கலாம். அப்போ அவர் வந்து தமிழ்லே பேசலாம். இன்றைக்கி வாய்ஸ் டு ஓவர் இருக்குது, பட் இல்லை டெக்ஸ்ட்டாக கொடுத்தா அதோட ரிசல்ட் இன்னும் நல்லாயிருக்கு. அப்போ ஒரு பேசி தமிழ் டெக்ஸ்ட்டாக பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட எவ்வளவோ டிரான்ஸ்லேஷன், இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்டில் நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா அப்படியே அது இங்கிலீஷாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான உங்கள் ஃபோன்லேயே இருக்குது, நீங்கள் கையில் வச்சுருக்கிறதுல இருக்குது. இந்த இங்கிலீஷை தூக்கி நீங்கள் ChatGPT-ல போட்டிங்கன்னா போதும், அது அழகாக சொல்லிடும். என் கடை வந்து இத்தனை வருஷமாக 27 வருஷமாக இருக்கேன், நான் வந்து மதுரையில் முனிச்சாலைன்ற ஒரு ஏரியாவில் இருக்குது, என்னையை சுற்றி வந்து இத்தனை காஃபி பார்ஸ் இருக்குது, எனக்கு வந்து இந்த லிட்ரஸி இவ்வளோ நாளாக ஓடிட்டு இருந்தது, இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு 5 லிட்டர் குறையுது, இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், இல்லை நான் இன்னும் இதை அப்கிரேட் பண்ணணும்னா என்ன செய்ய வேணும் என்னோடய கடையிலன்னு மட்டும் நீங்கள் தமிழில் பேசி நீங்கள் அதை கண்டென்ட்டை இங்கிலீஷாக மட்டும் கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா இதோட ரிசல்ட் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம சிந்திக்காத, நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அது எல்லாமே அங்கே வந்துடும், அங்கே வந்துடும். அப்போ இதுதான் இன்னைக்கு தொழிலுக்கு ChatGPT-யோ இந்த மாதிரி AI டூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். வெறும் ஆடு, இன்ஸ்டாகிராமுக்கு போகிறது இதை தாண்டி இதெல்லாம் தேவை. பட் உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், அதை நீங்கள் விடவே மாட்டீங்க. நீங்கள் என்ன விஷயம்னாலும் அதை வந்து ஒரு GST ப்ராப்ளம் இல்லை ஒரு பில்லிங்கில் ஒரு இஷ்யூ இருக்குது, எல்லாமே நீங்கள் அதில் பேசி வாங்க ஆரம்பிச்சிடலாம்.
இது சிம்பிளாக வந்து கன்சல்டன்ட் மாதிரியே மாறிடும். இப்போ எங்கள் ஆஃபீஸ்க்குலாம் வந்து நாங்கள் 1500 அது பெய்டு வெர்ஷன் தான். அந்த ஒரு யூஸரை நாங்கள் எல்லா சிஸ்டத்துலையும் போட்டு வச்சுருப்போம். என்ன இப்போ எங்கள் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ டெய்லி நேற்று வந்து ஒரு 8 இன்வாய்ஸ் போயிருக்கும். 8 இன்வாய்ஸ்க்கு அந்த பொண்ணு காலையில் பேமெண்ட் ஃபாலோ பண்ணணும்னு வைங்களேன். வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நான் 8 பேர்த்தில் 4 பேர் ஃபோனே எடுக்க மாட்டாங்க, 4 பேர் தான் ஃபோன் எடுப்பாங்க. அப்போ சார் ப்ளீஸ் சென்ட் யுவர் பேமெண்ட் இப்படிலாம் போட்டால் நல்லாவே இருக்காது. அப்போ அதட்டே ChatGPTலாம் அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பொண்ணு வந்து இந்த மாதிரி நேற்று இன்வாய்ஸ் இது இந்த கஸ்டமருக்கு மாட்டியிருக்கோம், கஸ்டமரோட பேர் எல்லாம் போட்டு கஸ்டமைஸ்டு மெசேஜாக கேட்கும்போது அழகாக வருது. எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் தனித்தனியாக எடுத்து அனுப்புகிறாங்க. ரிப்ளை உடனே வருது. ஏன்னா எங்கேயாவது பார்க்கும்போது கேட்குறாங்க, என்ன உங்கள் ஆஃபீஸ்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க? 8000 ரூபாய்க்கு தான் வேலை பார்க்குறாங்க. இதுதான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அதை யூஸ் பண்ண வாங்குறது பெருசு இல்லை. 1500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறது மேட்ரு கிடையாது. எப்படியெல்லாம் அதில் இருந்து நம்ம யூஸ் பண்ணணும். வெறும் நம்மளுடைய டெய்லி பிரச்சனையை நீங்கள் அங்கே உள்ளே கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து எல்லாமே தீர்வாக வந்துடும். அப்துல் மாதிரியான ஜென்ரேஷன் எனக்கு கஸ்டமராக வேணும் அப்படின்னா நான் அதோட சேர்ந்து ஜேர்னி பண்ணி ஆகணும். நான் அதை கற்றுக்கிட்டே ஆகணும். ஸோ மெயினாக என்ன இருக்குன்னா, உங்களோட இன்புட் இப்போ ஒரு ஆள் உங்கள் ஆஃபீஸ்க்கு வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் இன்புட் கொடுக்குறீங்க. நம்ம இத்தனை வருஷமாக இருக்கோம், இந்த கடை இருக்குது, இத்தனை பொருள் இருக்குது, இன்னெல்லாம் விற்கிறோம். இதே மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் கேதர் பண்ணுங்கள். என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆளுக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்களோ அதே தான் நீங்கள் வந்து ChatGPTக்கு நீங்கள் ஃபீட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபீட் பண்ண எவ்வளோ டேட்டா நீங்கள் கொடுக்க உங்களுக்கு கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸாக்டாக வரும். ரிசல்ட் அவுட்புட் வந்து பக்காவாக வரும். ஸோ இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட இருக்குன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோக்குள்ள இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கேட்கும், அவ்வளோதான். ஸோ அதுதான் அதோட பேஸ் லைன். ஸோ நீங்கள் இன்ஃபர்மேஷன் ரெடி பண்ணுங்கள், அடுத்து பண்ணலாம். இதோட அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் சாஃப்ட்வேரில் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நாங்களாம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணும்போது APIன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எத்தனை பேர் API கேள்விப்பட்டிருக்கீங்க வார்த்தை? ஓகே, ரொம்ப ஃபியூ. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து கஸ்டம் சாஃப்ட்வேர் எதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க, அதில் ரிப்போர்ட்டிங் எதாவது பார்க்குறீங்கன்னா அந்த இதுக்கு ChatGPTயோட API நீங்கள் கெட் பண்ணி உங்கள் டெவலப்பர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட்டிங் அனலைஸ் பண்ணுறதெல்லாம் உங்கள் சாஃப்ட்வேருக்குள்ளேயே அது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும். நீங்கள் ChatGPTயில் வந்து கேட்கணும்னு கிடையாது, அதை உங்களோட சாஃப்ட்வேருக்குள்ளேயே இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ப்ரோக்ராம் பண்ணியும் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து அடுத்த ஸ்டேஜ் இது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்டெகிரேஷன் தான் அடுத்து நடக்குது. இப்போ சொன்னாங்களே, இப்போ அந்த ஆப்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த ஆப்புமே பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் தான். இப்போ கேன்வா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸோ கேன்வான்றது ஒரு டூல், அவனும் இந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ணி வச்சுருக்கான். அதை இதுக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஆப்பாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேன்வா இருக்குது. ஸோ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், API வச்சு இன்டெகிரேட் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கான். இதே மாதிரியே நம்ம சாஃப்ட்வேரை நம்ம உங்களோட கம்பெனியில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேருக்குமே இந்த மாதிரி டூல்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். பட் என்னென்னா நீங்கள் தான் யோசிக்கணும், உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன அனலைஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் இப்போ சொன்னார் இல்லையா சார், இப்போ வந்து அனலைஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு 6 மாதத்தோடைய ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா அடுத்த ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி சேல்ஸ் நடக்கும். ஸோ 3 வருஷம் டேட்டா 5 வருஷம் டேட்டாலாம் இருந்துச்சுன்னா அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட அடுத்த வருஷம் குரோத் எப்படி இருக்குன்னே உங்களுக்கு சொல்லிடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த அனாலிசிஸ்லாம் நீங்கள் உட்காந்து இப்போ மேனுவலாக பண்ணுறீங்க, அதெல்லாம் இதுக்கு ஃபீட் பண்ணுங்கன்றேன். அதெல்லாம் இதுக்கு ஃபீட் பண்ண உங்களுக்கு அக்யூரேட்டாக உங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்கும். தாராளமாக பண்ணலாம் சார். ஆக்சுவலாக நிறையா இதுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஃபோட்டோ எடுத்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பில்டிங் இப்போ ஆர்கிடெக்ட்லாம் வந்திருக்கு. ஒரு ஹாலை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இந்த ஹாலை எனக்கு மாடர்னைஸ்டாக பண்ணி காட்டுனா ஒரு இமேஜை ட்ரா பண்ணி கொடுத்துருது பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய மை பிளானர்லாம் பார்த்துருங்க. இதோ இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது, இதுலேயும் கேட்கலாம். பட் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த ட்ராயிங்ஸ்க்காகலாம். ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் ப்ராப்ளி யூஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் நான் தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து வேகாக தான் சொல்கிறீங்க, சும்மா ஒரு இடம் இருக்குது வேணும்னு, அது அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு இது வந்து ஒரு 10 லைனுக்கு எழுதுங்க, இல்லை ஒரு 20 லைனுக்கு எழுதணும் நீங்கள். ஸோ உங்களுடைய ப்ராம்ப்ட் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் சிம்பிளாக. ஸோ இப்போ நாங்கள் இதை எப்படி சொல்லுவேன்னா, இப்போ நம்மளாம் இப்போ யூஸ் பண்ணுறீங்க, இதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்போயே நீங்கள் பழக்குங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்குறீங்க, அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எப்போயுமே அவைலபிள் இருக்கா, டியூஷன் அனுப்புகிறீங்க. பட் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இங்கே ஒரு சூப்பரான டீச்சரே இருக்கே. ஸோ இப்போ இதை எத்தனை பேர் உங்களோட பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கீங்க? வருவோம் மேடம். இது இப்போ ஆக்சுவலாக என்ன பிளான் இருக்குன்னா, இப்போ ஒரு அக்கௌண்டன்ட் வராங்க, அந்த அக்கௌண்டண்ட்டுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களை எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜென்ரிக்காக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அதுவே திருப்பி ஒரு கேள்வி கேட்கும் நம்மக்கிட்ட ஃபுல்லாக. இது மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய யூஸ் பண்ண தான் உங்களுக்கே தோணும். ஸோ என்ன உங்களுக்கு வேணும், இப்போ நாங்கள் காட்டுறதெல்லாம் ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் இப்போ வந்து எதுக்குன்னா நிறைய பேர் புதுசாக வந்திருக்கவங்களுக்காக நம்ம வந்து பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ப்ராப்ளி அதில் வந்து எப்படின்றத பார்க்கலாம். நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஸோ கேன்வாவில் இன்டெகிரேட் பண்ணனால ஸோ
ஸோ கேன்வா வந்து உங்களுக்கு ChatGPT-யோட கம்யூனிகேட் பண்ணி ஒரு போஸ்டர் வந்து சிம்பிளாக டிசைன் பண்ணிருச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட இன்புட், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பேரிவேராக இருக்கட்டும் எதுனாலுமே அந்த ஒரு பேர் போட்டு அது கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணிடும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைமே எங்களுக்கு கரெக்டாக வரும்னா வராது. நீங்கள் வந்து ஒரு 4-5 தடவை ஒரு 10 தடவையாச்சும் நீங்கள் பொறுமையாக பண்ண வேண்டியிருக்கும். பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கே புரியும், ஓகே இந்த ப்ராம்ப்ட் இப்படி கேட்டால் தான் இப்படி பதில் கிடைக்கிதுன்றது அவங்களுக்கு ஒரு 10வது தடவை தான் உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதான் லேர்னிங் ஆக்சுவலாக. ஸோ இது நீங்கள் கூகுளில் தேடுறது வேறு, ChatGPT-யில் தேடுறது வேறு. ஸோ இந்த ப்ராம்ப்டிங் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் மாறும். ஸோ எனக்கு ஒருத்தவர் சொல்லியிருக்காருன்னா அதை நீங்கள் அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. உங்களோடதுக்கு யூனிக்காக நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஃபுல்லாகவே. அது ஃபுல்லாக ஆமாம். இது நீங்கள் நிறையா வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்குது. ஹவு டு கிரியேட் ப்ராம்ப்ட்ஸ்னா 1000 வீடியோஸ் வந்துருச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸில் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் அதுக்கப்புறமேட்டு மாறுவீங்க. ஸோ அப்படி தான் வரும். இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், உங்களுக்கு டைம் வேணும், நீங்களுக்கு பேஷன் வேணும், உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவல் கொண்டு போகணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். நான் கேட்பேன் அவங்க பண்ணுவாங்கன்னா நடக்காது. நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, எதுவுமே தெரியாதா, அந்த பிஸ்னஸை பற்றி கேளுங்க. நான் இப்படி ஒன்று பண்ணலான்னு இருக்கேன், இந்த மார்க்கெட்டுக்கு பண்ணுறேன், இந்த ரீஜனுக்கு பண்ணுறேன், எல்லாமே கேளுங்க. உங்களுக்கு அது உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வில் க்ளோஸ் தி செஷன். நம்ம அதை அடுத்து வந்து வேணும்னா பர்சனலாக பேசிக்கலாம். அடுத்து இன்னொரு பார்ட் 2 வந்து இதே ChatGPT பண்ணுவோம். நம்ம ப்ராப்ளி அந்த டைம் பார்த்துக்கலாம். மெயினாக நான் சொல்ல வந்து என்னென்னா, ஹார்ட் ஒர்க் இன்றைக்கி வந்து நிறைய பண்ணுறாங்க. பட் இனிமேல் வந்து ஸ்மார்ட் ஒர்க்குக்கு யோசிங்க, எப்படி உங்கள் தான் ஸ்மார்ட் ஒர்க் மாற்றலான்ட்டு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த டைம்.